இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மழை பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 31ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 3ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. ஜூன் 2ஆம் தேதி முதல் மற்றும் ஜூன் 3ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 40.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் சிறுகுடி 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் வைகை அணை 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், கன்னியாகுமரி, தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, நீலகிரி மாவட்டம் கெட்டி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மேல் அணை, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, நீலகிரி, திருச்சி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு, திருச்சி மாவட்டம் தென்பரநாடு, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP,
திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல். 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். கன்னியாகுமரி, மதுரை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, சேலம், ராமநாதபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். மதுரை மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக குறைவு. மற்ற ஏனைய மாவட்டங்களில் -1.5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை. தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் மாத துவக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழையும், மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 2 மற்றும் 3வது வாரத்தில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் இறுதியில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் படிப்படியாக தீவிரமாக தொடங்கி பின்னர் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பதிவாக வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மழை பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.